ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின இந்த நாள் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தருடைய சமூகத்தில்? இந்த அருமையான அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக மீட்கப்பட்டவர்களாக கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருப்பதாக. இந்த நாளின் செய்தி மெய்யாகவே நமக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்பி இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு என்னவென்றால், மனிதனுக்கான தேவனுடைய வளர்ச்சி திட்டம். ரொம்ப முக்கியமான செய்தி. மனிதனுக்கான தேவனுடைய வளர்ச்சி திட்டம். God's growth plan for man. God's growth plan for man. நம்முடைய திருவுக்கோள் வசனத்தை எடுத்து வாசிங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி கீழே இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் 2ஆம் தளத்தில் இருந்தாலும் எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடியா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. வருஷ கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் நம்மையுமே சில நிமிஷங்கள் நிதானித்து பார்த்து இந்த வருஷத்திலே நாம் எவ்வளவு கனி கொடுத்தவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறது மிக மிக முக்கியம். We need to examine ourselves to see how far we have been productive in fruit bearing. இந்த வருஷத்திலே எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு கனி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது. கர்த்தர் நம்முடைய வளர்ச்சியிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட், ஏதாவது ஒரு தொழில் சாதனம், ஒரு டெலிஃபோனோ இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் தொழில் சாதனம் சரியாக வேலை செய்ய வேண்டுமானால் நாம் அதை உற்பத்தினவருடைய அந்த கையேடை நன்றாக வாசிக்க வேண்டும். மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல் என்று சொல்வார்கள். அதை சரியாக வாசித்துட்டு அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாதான் அதுவும் சரியாக வேலை செய்யும், நாமும் அதை சரியாக பயன்படுத்த முடியும். அல்லாவிட்டால் அது பழுதடைந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். யாராவது ஒரு நபர் நம்மை சிந்திக்க செய்வாரானால், நீங்கள் ஒருத்தரை சிந்திக்க செய்வீங்களானா அந்த நபர் உங்களை நேசிப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நிஜம் என்னவென்றால், நீங்கள் யாரையாவது சிந்திக்க வச்சிட்டீங்கன்னா அவங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சிந்திக்க வச்சிட்டீங்கன்னா அந்த சத்தியம் குத்தும் பாருங்க. நான் சொல்றது விளங்குதா? இதுதான் பாஸ்டர்ஸோட பிரச்சனை. எங்களுடைய வேலையே உங்களை சிந்திக்க வைக்கிறது தான். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சிந்திக்க வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு என் மேல கோபம் வரும் பாருங்களேன். ஆனா நீங்க கோபப்படாம அதை ரொம்ப அன்பா ஒரு நல்ல மனப்போக்கோடு கூட ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள். ஒரு வருடத்துக்கு திட்டம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நெல்லை வளர்க்கலாம்.
ஒரு வருடத்துக்கு நீங்க திட்டம் பண்ணுகிறவர்களா இருந்தால் நெற்கதிரை வளர்க்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் ஒரு மரத்தை வளர்க்கலாம், மரம் வளர்க்கலாம். அல்லது நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அல்லது பல வருஷங்கள் ஒரு காரியத்தை திட்டமிட தீர்மானிப்பீர்கள் என்றால் மனிதர்களை வளர்க்கலாம், மனிதர்களை வளர்க்கலாம். நம்முடைய சபையிலே நாம் ஒரு ஸ்தாபனத்தை வளர்க்கிறவர்கள் அல்ல. நீங்க தெளிவா விளங்கிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழிய தரிசனத்தில் ஒரு ஸ்தாபனத்தை மேன்மைப்படுத்தி வளர்க்கிறது அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த மக்களை, ஜனத்தை வளர்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Some are very protective. ஆனால் மற்ற சிலர் அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது. சிலர் அநேக காரியங்களை செய்து முடிக்கிறார்கள், சாதிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கொண்டு அநேக காரியம் என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் மற்றும் சிலர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அநேக காரியங்களை சாதிக்க வைக்கிற ஒரு திறவுகோல் அவங்களுடைய வாழ்க்கையில என்னவாதான் இருக்க முடியும்? அரசாங்க ரீதியிலே நீங்கள் கவனிப்பில் என்றால் ஒவ்வொரு மாதமும், நல்ல கவனிங்க, ஒவ்வொரு மாதமும் மொத்த தேசிய உற்பத்தி அறிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறார்கள். GNP என்று சொல்வார்கள், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு அறிக்கை அரசாங்கத்திலிருந்து வெளியிடப்படுகிறது. அது என்னவென்றால் மொத்த தேசிய உற்பத்தி அறிக்கை. அது எதற்கென்றால் ஒரு தேசத்திலே வருமானம், வர்த்தகம், பொருளாதாரம் எப்படி வளர்கிறது என்பதை நிர்ணயிக்கத்தக்கதாக அந்த அறிக்கை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. அது ஒரு தேசத்துக்கு நல்ல காரியம். காரணம், ஒரு நாடு அல்லது ஒரு தேசம் பொருளாதாரத்தில் எப்படி வளர்கிறது, அது ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய அந்த உற்பத்தி அறிக்கை நம் ஒவ்வொருடைய கையில ஒவ்வொரு மாதமும் கடந்த 11 மாதத்துக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய அந்த தனிப்பட்ட உற்பத்தி அறிக்கையை நம்முடைய வாழ்க்கைக்கென்று கர்த்தர் கொடுப்பாரானால் உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்கும்? உங்களுடைய தனிப்பட்ட மாதந்தோறும் தரப்பட்ட அறிக்கை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். நேர்மறையா இருக்குமா, எதிர்மறையா இருக்குமா, வளர்ச்சியை காமிக்குமா அல்லது தளர்ச்சியை காமிக்குமா, முன்னேற்றத்தை காண்பிக்குமா அல்லது பின்னேற்றத்தை காண்பிக்குமா? சிந்தித்து பார்க்க வேணும். 11 மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கிறது, எவ்வளவு கனிகளை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுத்திருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அடுத்தது 2025 கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம் என்பதை நாம் இப்பொழுதே நிர்ணயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் கடைசியில ஒவ்வொருவரும் சொல்லணும், என்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக கழிக்கப்பட்டது, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தேன், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், நிறைவான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை கடைசியில இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கென்று நீதியின் கீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அத்தனை பேருக்கும் ஒரு நீதியின் கீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை
தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? இந்த கடந்த 11 மாதங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி கழித்தோம்? தேவனுக்கு பிரீதியா இருந்ததா? ஆவியானவர் சந்தோஷப்பட்டாரா அல்லது துக்கப்பட்டாரா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில இந்த வளர்ச்சியின் திட்டம் என்று சொல்லும்போது கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனிவுள்ள ஒரு வாழ்க்கை. கனிவுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? What does it mean to have a fruitful Christian life? ஒரு கனிவுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? அந்த வார்த்தை கனி என்ற வார்த்தை ஃப்ரூட் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 66 விசை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கனி 66 விசை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே 4 விதமான கனிகளை குறித்து வாசிக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே 4 விதமான கனிகள். முதலாவது நாம் புசிக்கிற கனிகள். அது அத்தி பழமா இருக்கலாம், திராட்சை பழமா இருக்கலாம். புசிக்கிற கனிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இரண்டாவது பயாலஜிக்கல் ஃப்ரூட், அதாவது நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கிறோம், சரீர பிரகாரமான கனி நம்முடைய பிள்ளைகள். மூன்றாவது ராஜ்யத்தின் கனி. ராஜ்யத்தின் கனி என்று சொல்லும்போது நம் ஆத்தும ஆதாயம் செய்கிறதை குறிக்கிறது. கிங்டம் ஃப்ரூட்ஸ், பரலோக ராஜ்யத்தின் கனிகள். எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவராய் இயேசுவுக்கு நேராக நாம் நடத்தி இருக்கிறோம். நான்காவதாக ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி என்று சொல்லும்போது கிறிஸ்துவோட சுவாபம், the character of Christ. 4 விதமான கனிகளை வேதாகமத்தில் பார்க்க முடியும். புசிக்கிற கனி, இரண்டாவது நம்முடைய சரீர கனி, நம்முடைய பிள்ளைகள், ராஜ்யத்தின் கனி, ஆத்தும ஆதாயம், நான்காவதாக ஆவிக்குரிய கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நீங்கள் வேதாகமத்தை திருப்பி வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல ஆவியின் கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்னென்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். 9 தெய்வீக குணாதிசயங்கள். ஒரே கனிதான், 9 கனிகள் அல்ல, ஒரே கனிதான். ஆனா 9 ருசிகள், 9 taste. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கனியை பார்க்க விரும்புகிறார். ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப், கனியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த வசனத்தை நீங்க அநேக விஷயம் வாசித்திருப்பீங்க. இன்னும் ஒரு விஷயம் வாசிக்க கேளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ ஒரு சபை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை சீஷராய் இருக்கிறார் என்றால் அதற்கு ஆதாரம் என்னது? ஆவிக்குரிய கனி. proof of discipleship is fruit bearing. தயவு செய்து கவனியுங்கள். நாம் கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசுடைய சீஷர்களாய் இருக்கிறோம் என்றால் அதற்கு அடையாளம், அதற்கு ஆதாரம், அதுக்கு நிரூபணமே கனி தருகிற வாழ்க்கை தான். எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கனி இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் அல்ல. ஆண்டவருடைய சீஷர்கள் அல்ல. ஆண்டவர் தொடர்ந்து அந்த காரியத்தை சொல்லும்போது 16வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் யோவான் 15:16 வாசிங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. 16வது வசனம்.
யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். சபையாரே, கர்த்தர் ஏன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதான நோக்கம் என்ன? நம்ம ஏற்படுத்தினதான நோக்கம் என்ன? நாம் போய் கனி கொடுக்கும்படிக்கு. அப்ப ஆண்டவருடைய நோக்கமே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லாத பட்சத்திலே ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற தவறி விடுகிறோமே. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வருஷத்திலே எவ்வளவு கனி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் 4 நிபந்தனைகள் இருக்கிறது. உண்மையாகவே இந்த மாதமோ இல்லை வருகிற ஆண்டிலோ, ஒருவேளை கடந்த இந்த ஆண்டிலே 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கனியற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் ஏன் தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்கள். ஆண்டவராக இயேசு வேதாகமத்தில் எங்கேயுமே நீ ஊழியம் செய்யலைன்னா நான் உன்னை வெட்டி போட்டுருவேன் எங்கன்னா சொன்னாரா? ஒரு இடத்துலையும் சொல்ல. ஆனால் கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுருவேன். அப்போ எது முக்கியம்? ஊழியம் செய்கிறது முக்கியமா, கனி கொடுக்கறது முக்கியமா? ஊழியம் செய்கிறதை பார்க்கிலும் ஆவிக்குரிய கனி கொடுக்கிறது, ராஜ்யத்தின் கனி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தீர்மானம் இன்றைக்கு பண்ண வேண்டும். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் 4 நிபந்தனைகள். அதை தான் இன்னைக்கு ஒரு செய்தியாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தரால் ஏவப்படுகிறேன். முதலாவது, ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்துதல். ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்துதல். டெவலப்பிங் ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ். டெவலப்பிங் ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ளாக ஆவிக்குரிய வேர்கள் உருவாக்கப்பட வேண்டும். 2வது குறிப்பு, களைகளை களைந்து போடுதல். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இருக்கிற களைகள் களைந்து போக வேண்டும். அநேக களைகள் முளைத்திருக்கிறது. வேண்டாத காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட களைகளை நாம் களைந்து போட வேண்டும். 3வதாக, கிளை நறுக்கப்பட அர்ப்பணித்தல். கிளை நறுக்கப்பட அர்ப்பணித்தல். அதிக கனி கொடுக்கணும்னா கிளை நறுக்கப்பட வேண்டும். கிளை நறுக்கப்பட வேண்டும். 4வது, அறுவடைக்காக காத்திருத்தல். அறுவடைக்காக காத்திருத்தல். முதலாவது குறிப்பு என்னது? ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்துதல். 2வது, களைகளை களைந்து போடுதல். 3வது, கிளை நறுக்கப்படுதல். 4வது, அறுவடைக்காக காத்திருத்தல். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்துதல். அந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்கணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய வேரை கொஞ்சம் பாருங்கள். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். ஆவியானவர் அந்த வேர் பகுதியை குறித்து பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நல்ல வேர் இருந்தாதான் நல்ல கனி தர முடியும். வேர் இல்லாத மரம் ஒரு நாள் கனி தர முடியாது. அந்த வேர் இல்லாத மரம் ஒரு நாள் நிற்கவும் முடியாது. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே எதற்காக வேர் இருக்க வேண்டும்? வேருடைய முக்கியத்துவம் தான் என்ன? நமக்கு எதற்கு வேர் வேணும்? அந்த வசனத்துல பதில் இருக்கிறது பாருங்க.
அந்த வசனத்தில் பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். அப்படி என்றால் உஷ்ணம் வரும், பயங்கரமான உஷ்ணம் வரும், மழை தாழ்ச்சி வரும். பயங்கரமான உஷ்ணம் வரும்போதும் மழை தாழ்ச்சி வரும்போதும் அந்த வேர் இல்லைன்னா மரம் பட்டு போயிடும். உஷ்ண காலத்தில், மழை தாழ்ச்சியான நேரத்தில் அந்த மரத்துக்கு சரியான ஒரு வேறு பகுதி இல்லாவிட்டால் அந்த மரம் காய்ந்து போய்விடும். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இனி வரும் நாட்கள் பயங்கரமான நாட்கள், கொடூர நாட்கள். அநேக விபத்துக்கள், சேதங்கள், அழிவுகள் ஒரு நாட்களிலே கண்டிப்பாய் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். பயங்கரமான காரியங்கள், உலகம் எங்கும் இனிமேலும் அழிவுதான். இப்படிப்பட்ட கொடூரமான அழிவு நிறைந்த நாட்களிலே நாம் தப்பாமல் கனித்தர வேண்டும் என்றால், ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு மிக மிக அவசியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வேர்கள். ஆமென். ஆவிக்குரிய வேர்கள். அந்த வேர்ல தான் அந்த மரத்துக்கு தேவையான ஆகாரமே உற்பத்தி ஆகிறது. அந்த மரம் பெருசா இருக்கும் பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய மரத்துக்கு, அந்த மரத்திலே பூ பூத்து காய் காய்த்து கனிகள் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் அந்த மரத்துக்கு தேவையான சகல சத்து பொருட்களும் அந்த வேர்ல தான் உருவாக்கப்படுகிறது. சிந்தித்து பார்க்க முடியுதா? உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த வேரில் இருந்தா அந்த சத்து பொருட்கள் மரத்துக்கு வருகிறது, சாரம் அந்த மரத்துக்கு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உஷ்ண காலத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களா? கொடூரமான நாட்களை அனுபவிச்சிருக்கிறீங்களா? சில சமயத்தில் வாழ்க்கையில் அழுத்தம் வரும் பாருங்களேன், பயங்கரமான பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், என்ன செய்வது என்று தவிக்கிற ஒரு நேரம். அந்த சமயத்தில் வேர் இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர். எப்படி ஒரு மரம் வேர் இல்லாவிட்டால் உஷ்ணத்திலே பட்டு காய்ந்து விடுமோ, எப்படி ஒரு மரம் வேர் இல்லாவிட்டால் மழை தாட்சியான நேரங்களிலே அந்த மரம் பட்டு போய் விடுமோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் மத்தியிலே, அழுத்தத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் தொடர்ந்து நின்று கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல வேர் பகுதி உருவாக்க வேண்டும். ஆவிக்குரிய வேர் பகுதி வேண்டும். ஜெயண்ட் ரெட்வுட் ட்ரீஸ் என்று சொல்வார்கள். காட்டு பகுதியிலே, அங்கே இந்த ஆப்பிரிக்கா கண்டங்களுக்குள்ளாக ஜெயண்ட் ரெட்வுட் ட்ரீஸ் என்று சொல்வார்கள். அந்த ஜெயண்ட் ரெட்வுட் ட்ரீஸ் எப்படிப்பட்ட காட்டு தீ வந்தாலும் அந்த மரம் நிற்கும் பாருங்க. 150 160 அடி உயரமா இருக்கும். எந்த காட்டு தீக்கும் அது பட்டு போகாதான். எப்பேற்பட்ட புயல் காற்று அடித்தாலும் அந்த மரம் நிற்குமா? காரணம், அதோடைய வேர் எத்தனையோ மைல் தூரம், எத்தனையோ நூறுக்கணக்கான மைல் தூரம் கீழே பாய்ந்திருக்குமா. ஆகவே அந்த மரத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் அசைக்க முடியாது. சகோதரே, ஆவியானவர் பேசுகிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேர் பகுதி பலனுள்ளதாய் இருக்குமானால் கண்டிப்பாக தப்பாமல் நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையா இருக்கிறது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நீதிமான்களாக நாம் நிலைத்து நிற்க முடியும். சிந்தித்து பாருங்கள், வருகிற நாட்கள் கொடூர நாட்கள், பயங்கரமான நாட்கள். அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி விடுவார்கள். உலகத்தோடு கூட ஒத்து போய் விடுவார்கள். பிரச்சனை வரும்போது எல்லாராலும் நிற்க முடியாது பிரதர், சிஸ்டர். கொடூரமான பிரச்சனை வரும்போது, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாராலையும் நிற்க முடியாது. நீதிமான் மாத்திரம்தான் நிற்க முடியும். அந்த நீதிமான் யார் தெரியுமா? நல்ல ஸ்ட்ராங் வேறுள்ளவன், நாட்டப்பட்டவன். அந்த நீதிமானுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரகசியம் என்ன? எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் நின்று செழிக்கிறான் என்றால் அது ரகசியமே வேர் பகுதி தான். ஞானி சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள்
12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேட்டீங்களா சபையார்? கேட்டீங்களா? துன்மார்க்கத்தினாலே மனுஷன் நிலைவரப்பட மாட்டான். அப்படின்னா துன்மார்க்கம் இருந்தா அந்த மரம் நிக்காது, அந்த வாழ்க்கை நிக்காது. போராட்டம் வரும்போது சாய்ந்து விழுந்து விடும். துன்மார்க்கன் நிலைவரப்பட மாட்டான். தொடர்ந்து வாசிங்க. நீதிமான்களுடைய வேரோ, நீதிமான்களுடைய வேரோ அசையாது, அசையாது. எந்த பிரச்சனை வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும், எந்த போராட்டம் வரட்டும், வியாதி வரட்டும், பண கஷ்டம் வரட்டும், பொருளாதார நெருக்கடி வரட்டும், நீதிமானுடைய வேரோ அசையாது. நீதிமானுடைய வேரை ஒருவரும் பிடுங்கி எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நீதிமானுடைய வேரை அசைக்க முடியாது. காரணம், அந்த வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாய்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அந்த வேர் பாய்ந்து சென்றிருக்கிறது. அதே அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். கனி கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமானுடைய வேர் அசையாது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். உங்களுடைய கனி கொடுக்கிற ஜீவியமே எதை பொறுத்து இருக்கிறது என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வேர் பகுதியை தான் பொறுத்து இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வேர் பகுதியை நான் சரி செய்ய போகிறேன். ஆமே. ஒரு நீதிமான் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெயமாய் நிற்பாங்க. ஹல்லேலூயா. எந்த பஞ்சம் வரட்டுமே, அநேக மாதங்கள் மழை இல்லைனா கூட மழைத்தாட்சியின் போதும் உஷ்ண காலத்திலும் ஒரு நீதிமான் தைரியமாய் நிற்க முடியும். யோசிச்சு பாருங்க, மழைத்தாட்சியின் காலத்தில் ஒரு பஞ்ச நாட்களிலே ஆதாரங்கள் அற்று போயிடும். அப்படிதானே? ஆல் த ரிசோர்சஸ் வில் ட்ரை அப். ஆதாரங்கள் எல்லாம் அற்று போயிடும், எல்லாம் வறண்டு போயிடும். அநேகர் விழுந்து விடுவார்கள், அநேக காரியங்கள் மரித்து மண்ணோடு போய்விடும். ஆனால் நீதிமான் பனையை போல ஓங்கி நிலைத்து நிற்பான். சிந்தித்து பாருங்க, எலியாமை நாட்கள்ல 3 வருஷம் 6 மாதம் மழையே இல்லை, பயங்கரமான பஞ்சம். ஆனா எலியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான நேரத்தில் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அவன் போஷிக்கப்படுகிறான். நீதிமானா இருந்த எலியாவுக்கு வாழ்வாதாரம் நிற்கவே இல்லை. கர்த்தர் வேலைக்கு வேலைக்கு அற்புதமாய் போஷித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மழைத்தாட்சியான நேரங்கள், சில சமயத்தில் ஒரு பிரச்சனை நாட்கள் வரும்போது நாம் எதை சார்ந்து இவ்வளவு நாள் வாழ்ந்தோமோ அதெல்லாம் போயிடும். ஒரு கஷ்ட நேரத்தில் இவ்வளவு நாட்கள் நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த காரியம் நம்மை விட்டு விலகிவிடும். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு மழைத்தாட்சியின் சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம். வாழ்க்கையிலே உஷ்ணத்தின் நாட்களிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆமே. ஒருவேளை எல்லா காரியங்களையும் மற்றவங்களுடைய உதவியே இல்லாம நீங்களே செய்கிற ஒரு நிலையில இருக்கலாம். சில சமயம் நினைக்கலாம், எனக்கு யாரும் உதவியே இல்லையே, ஒத்தாசை இல்லையே, எல்லா பிரச்சனையும் நானே கையாள வேண்டியதா இருக்கிறது, தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கலாம். உங்களை உற்றார்கள் உறவினர்கள் உங்களை விட்டு விலகலாம். நீங்க நம்பின நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். சரீரத்திலே ஆரோக்கிய குறைவு உண்டாகலாம், பண நெருக்கடி வரலாம், காரியங்களை செய்ய நேரம் இல்லாம போகலாம், பலன் இல்லாம போகலாம், அல்லது கையில பணம் இல்லாத ஒரு நெருக்கடியா இருக்கலாம். இப்படிப்பட்ட உஷ்ண காலத்துக்குள்ளாய் நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க சோர்ந்து போறீங்களா அல்லது கர்த்தருக்குள்ளே திடமனதா இருக்கிறீர்களா? தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்தது. எல்லாரும் தாவீதை விட்டு விலகினார்கள். கூட இருந்தவர்கள் கூட தாவீது மேல் கல்லெறியும்படியாக அவர்கள் நினைத்தார்கள். எல்லாம் பறி போய்விட்டது. சத்துருக்கள் வந்து
ஏகமாய் தாவீதுடைய சகல காரியங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லாமே தீக்கிரையாக போய்விட்டது. எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையிலே தாவீதோடு இருந்த மனுஷர்கள் தாவீதை கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவர் நினைத்தார்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அந்த மரம் நின்றுச்சுங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மரத்துக்கு ஆழமான வேர் இருந்தது. தாவீதுக்கு ஆவிக்குரிய வேர் இருந்தபடினாலே எல்லாம் விட்டு விலகினாலும் எல்லாம் பாதகமாய் மாறினாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க யோசித்து பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு விளங்க முடியாது சொல்றேன். யோசித்து பாருங்க. ஒரு வியாபாரம் பண்றீங்க. முதல் மாசத்துல நீங்க முதலீடு போட்ட அந்த பணமே வரல, நஷ்டமாயிடுச்சு. நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? சரி பரவாயில்ல, அடுத்த மாசம் இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், இந்த மாசத்தின் இழப்பை அடுத்த மாசம் எடுத்துடலாம். ரெண்டாவது மாசமும் வருமானம் வரல, கொஞ்சம் யோசிக்க துவங்க. அப்படிதானே? கொஞ்சம் ஆடும். மூணாவது மாசமும் ஒண்ணு வரல, டென்ஷன் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நான்காவது மாசமும் ஒண்ணு வரல, சோர்ந்து போயிரும். அப்படிதானே? விடாய்த்து போயிருவோம். அந்த நேரத்துல தாங்க நமக்கு வேறு வேணும். அந்த நேரத்துல தான் வேறு வேணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வேறு வேணும். எப்படி அந்த ஆவிக்குரிய வேர்களை மேம்படுத்துவது, வளர்ப்பது தெரியுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளும். உங்களுடைய வேறு பலனுள்ளதாய், சாரமுள்ளதாய், நல்ல ஒரு வேர் பகுதி திட காத்திரமா இருக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 1-2-3 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இருங்க, அவசரப்படுறீங்களே. எத்தனை பேருக்கு பிரியமா இருக்குது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கார்ல பிரியமா இருந்து, பைக்ல பிரியமா இருந்து வேறு இல்லைன்னு அர்த்தம். பணத்துல பிரியமா இருந்து வேறு இல்லை, நிக்காது. உஷ்ண நாட்கள்ல நிக்காது, மழை தாழ்ச்சிய நாட்கள்ல அந்த வாழ்க்கை நிக்காது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட விருட்சத்தை போல இருப்பான். அதன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மனுஷன் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா இருக்குங்க. ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? இந்த கர்த்தருடைய வேதத்துல மாத்திரம் நீங்க பிரியமா இருந்துட்டீங்கன்னா எதை தொட்டாலும் ஆசீர்வதிக்கப்படும். எதை தொட்டாலும் ஆசீர்வதிக்கப்படும். எங்க போனாலும் ஆசீர்வாதம் தான். தேவ தயவு விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இததான் பரிசுத்த புதிய ஏற்பாட்டில் இததான் சொல்றார். எடுத்து வாசிங்க. கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். இதுதாங்க முக்கியம். உங்களுடைய வேர் எங்க இருக்கணும்? அவருக்குள். அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அவருக்குள் வேர் கொண்டவர்கள் தான் அவர் மேல கட்டப்பட முடியும். கேட்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேர் கொண்டவர்கள் தான் அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அவருக்குள், அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள். நம்முடைய வேர் எங்க இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க வேர் மேம்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கூடாது, தியானிக்கணும்.
அநேகர் கர்த்தருடைய வேதத்தை நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிப்பாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பைபிள் வாசித்தேன்னு ஒரு திருப்தி தான், வேஸ்ட். வேதத்தை தியானிக்க பழக வேண்டும். வேதத்தை ருசிக்க பழகணும். வேதத்தை புசிக்கணும், வேதத்தை ருசிக்கணும், வேதத்தை அனுபவிக்கணும், அதை அபியாசப்படுத்தணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வேர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆழமாய் செல்லும். உங்களுடைய வேர் பகுதி பலனுள்ளதா இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தைரியமா நிற்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நல்ல திட அஸ்திபாரம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் போராட்டம், எவ்வளவுதான் அதாவது அழுத்தம், வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறது இல்லை. கேட்கிறீங்களா? வேர் பகுதியை குறித்து பேசுகிறேன். இந்த வேர் பகுதி நல்லா ஸ்ட்ராங்கா வளரணும்னா 2 காரியத்தை செய்யணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் உங்களை பிரிக்கணும். 2வது வசனத்தில் உங்களை இணைக்கணும். பிரிவு இல்லாமல் இணைப்பு இல்லை. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க குயிக்கா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா அந்த முதல் வசனத்துல பிரிவை குறித்து பேச. பாவிகளை விட்டு பிரியணும், துன்மார்க்கரை விட்டு பிரியணும், பரியாசக்காரை விட்டு பிரியணும். பிரிக்கப்பட்ட வாழ்க்கை முதலாவது வசனம். 2வது இணைக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க அப்படிப்பட்ட பாவ காரியங்களில் உங்களை பிரித்துக் கொள்வீர்கள் என்றால் பரிசுத்த வேதாகமத்தோடு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றாய் இணைந்து விடும். அங்க பிரியாம இங்க இணைய முடியாது. சில பேர் முயற்சி பண்றாங்க, அங்கேயும் இணைஞ்சிட்டு இங்கேயும் இணைஞ்சிடலாமா? அங்கேயும் ஐக்கியம் இருக்கும், பாவிகளோட ஐக்கியம் இருக்கும், பரியாசக்காரோட ஐக்கியம் இருக்கும், துன்மார்க்கரோட ஐக்கியம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சபை ஐக்கியத்துக்கும் வருவாங்க. சபை ஐக்கியத்துக்கு வரலாம், ஆண்டவரோடு இணைய முடியாது, கர்த்தருடைய வார்த்தையோடு இணைய முடியாது. அங்க பிரிஞ்சாதான் இங்க இணைய முடியும். வருஷத்தின் கடைசியில கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் என்னை பிரித்துக் கொள்கிறேன், நான் உம்மோடு கூட இணைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வேர் பகுதி பலனுள்ளதாய் மாறிவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வேர் பகுதின்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப சுருக்கமா சொன்ன என்ன தெரியுமா? கர்த்தரோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவு, கனெக்ஷன். கனெக்ஷன் அதுல தாங்க சாரம் வரணும், அதுல தான் பலன் வரணும், அதுல இருந்து தான் ஆசீர்வாதம் வரணும், அதுல இருந்து தான் நம்மளுக்கு சத்தே வரணும். எப்படி ஒரு வேருக்கு அந்த மண்ணில இருந்து சாரம் வருகிறதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வேருக்கு ஆண்டுடைய உறவிலிருந்து தான் நமக்கு சத்து வரணும், ஆசீர்வாதம் வரணும். நீங்க ஒரு மரத்தை பார்க்கலாம், வேர் பகுதியை பார்க்க முடியும், அப்படிதானே? வேர் மறைந்து இருக்கிறது. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துடைய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட திறவுகோல் என்ன தெரியுமா? தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியம். வருஷத்தின் கடைசியில் தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்மோடு கொள்ள இருக்கிற ஐக்கியத்தை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். கனெக்ஷன் வித் காட், இட்ஸ் சீக்ரெட் கனெக்ஷன் வித் காட். மனுஷரால பார்க்க முடியாது. நம்முடைய ஜெப அறையிலே தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு ஐக்கியம் இருக்குமானால் உங்களுடைய வேர் பகுதி பலனுள்ளதா இருக்கும். உங்களுடைய நல்ல வேர் பகுதி இருந்தா வாழ்க்கையில கண்டிப்பாக தப்பாமல் கனி தருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது நாம் கனி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், if you want your life to be protected, you must have spiritual roots. ஆவிக்குரிய வேர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, கனித்தருவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் களைகள் களைந்து போடப்பட வேண்டும். களைகளை களைந்திடணும். ஆண்டவராகிய இயேசு
லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அந்த விதைக்கிறவனுடைய ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும்போது 4 விதமான நிலத்தை குறித்து பேசு. முதலாவது என்னது சொல்லுங்க? 4 விதமான நிலம் லூக்கா 8ஆம் அதிகாரத்துல. முதல் வழி அருகே, இரண்டாவது கற்பாறை, மூன்றாவது முள்ளுள்ள இடம், நான்காவது நல்ல நிலம். இந்த 4 விதமான நிலம் எதை குறிக்கிறது என்றால், நமக்கு தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம் எந்த விதத்திலே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிக்கிரியை பண்ணுகிறோம், பிரதிபலிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த 4 நிலங்களை ஆண்டவராக இயேசு சொல்றார். வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். இது என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வார்த்தையை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றார் அந்த பகுதியில், இப்ப விதைகள் அந்த முள்ளுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. முள்ளுக்குள்ளன்னு சொல்லும்போது களை, முட்கள் தான் களைகள். அந்த களைக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. அந்த நபரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அந்த நபருடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறது, அப்புறம் உலக சிற்றின்பங்கள் இருக்கிறது. ஆகவே கேட்கிறதான வசனம் பலன் தர முடியாமல், ஏற்ற கனியை தர முடியாமல் தடையாக போய்விடுகிறது. நீங்க அந்த பகுதி எடுத்து வாசிங்க, விளங்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. லூக்கா 8:11 வாசிங்க. அந்த ஊமையின் கருத்தாவது, அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம். இப்ப 14ஆவது வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த முள்ளுள்ள இடம்னா களைகள், களைகள் நிறைந்திருக்கிறது. அந்த களைகள் மத்தியிலே விதை வசனம் விதைக்கப்படுகிறது. வசனத்தை கேட்கிறவளா இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறவளா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், இந்த உலகத்துக்குரிய கவலைகளினாலும், ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பலன் கொடாதிருக்கிறார்கள். சபைக்கு வராங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. ஆனா உலக கவலைகள். நான் திங்கட்கிழமை என்ன பண்ணுவேன், என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிரச்சனைகள் நான் எப்படி தீர்ப்பேன், என்னோட பிள்ளைகளுடைய காரியங்களை எப்படி நான் நடத்துவேன், கவலைகள், உலக கவலை. இரண்டாவது ஐஸ்வர்யம், நான் பணத்தை எப்படி சம்பாதிப்பேன். பணம் 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 பணம்னு போன வேறு இல்லைன்னு அர்த்தம். பலன் தரவே முடியாது. பணம் தேவைதான். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அது வேற வேறு, அது பயங்கரமான வேறு. எல்லா தீமைக்கும் அது வேறாய் மாறி. சபையாரே, மூன்றாவது என்னது? சிற்றின்பம். சீரியல் பார்க்குறீங்களா? சிற்றின்பம். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கிவிடும். சிந்தித்து பாருங்க. ஆவியானவர் பேசுகிறார். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை பறவைகள் பொறுக்கிவிடும். முட்களுக்குள்ளே விழுந்த விதைகளை அவைகள் நெருக்கிவிடும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை பெருக்கிவிடும். ஆமென். உங்களுக்கு பெருக்கணுமா, நெருக்கணுமா, பொறுக்கணுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. களைகள் மத்தியிலே, முட்கள் மத்தியிலே விதைக்கப்படுகிறது. நம்ம நல்லா கேட்கிறோம், வசனத்தை நல்லா நீங்க கேட்குறீங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் நீங்க வசனத்தை கேட்குற மாதிரி யாரும் கேட்கறத எனக்கு தெரியல. அதனால தான் நான் அதிகமாக வெளியே போறது இல்லை. நான் இங்கேயே பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறேன். காரணம், நீங்க வசனத்தை ரிசீவ் பண்ணி
கேட்கிற விதமா மற்றவங்க கேட்க மாட்டாங்க. நான் பாக்கியவானா நீங்க பாக்கியவான்களான்னு சொல்றது எனக்கு தெரியல. எல்லாமே ரெண்டு பேரும் பாக்கியவான்கள் தான். நானும் பாக்கியவான் தான், நீங்களும் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தர். ஆனா கேட்கிறது மாத்திரம். கேட்கிறோம், வீட்டுக்கு போறோம், கவலைகளுக்கு இடம் கொடுத்தோம். அப்படிதானே? பலவிதமான கவலைகள், பிரச்சனைகள், அதே யோசிச்சுட்டு இருக்கிறோம். சோர்ந்து போய் விடுகிறோம், விடாய்த்து போய் விடுகிறோம். அது நம் கனித்தருகிற வாழ்க்கைக்கு தடையாய் மாறுகிறது. எனக்கு அருமையான கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்ப யோசித்து பார்க்கணும், இந்த கலைகள் என்னோட வாழ்க்கையில என்னவா இருக்கிறது? என்னோட வாழ்க்கையில் இருக்கிற கலைகள் தான் என்ன? அநேக கலைகள் நம்முடைய வாழ்க்கையில, வித்தியாசப்பட்ட கலைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நெருக்கி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்மை விட்டு எடுத்து விடுகிறது. It takes out the spiritual vitality out of our lives. கவலைகள், பாரங்கள். இந்த கலைகள் என்ன தெரியுமா? நம்முடைய கவலைகள் மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, அதிகமா சில காரியத்தை நம்ம விரும்புவோம் பாருங்க, அதுவும் கலை தான். ஆண்டவரை காட்டிலும் அதிகமா ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபரை நம்ம விரும்பினா அதுவும் கலைகள் தான். பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல, not only our concerns, even our interests, undue interest. சில காரியங்களிலே தேவைக்கு மெஞ்சி சில ஆர்வத்தை காண்பிப்போம், நம்முடைய இன்ட்ரெஸ்டை காண்பிப்போம், ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய பலனை இழக்கும்படியாய் செய்கிறது. நம்முடைய நேரத்தெல்லாம் வீணாக்கிறது, நம்முடைய பணத்தெல்லாம் விரயமாக்கிறது. பலனற்றவர்களாய் நாம் மாறி போய் விடுகிறோம். சில சமயத்துல சில பேர் வந்து சொல்லுவாங்க, விசுவாஸ் பாஸ்டர், ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா நேரமே இல்லை பாஸ்டர். சபையில ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு விரும்புறேன், ஆனா எனக்கு நேரம் இல்லை. நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், you have become too busy. சில காரியத்துல அநேக கலைகள் வளர்ந்து இருக்கிறது. அதனாலதான் ஆண்டுடைய காரியங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கலைகளை பிடுங்கி எடுக்கணும், கலைகளை பிடுங்கி எடுக்கணும். அவர் சொல்ற ஒரு வாக்கியம் நீங்க சிந்தித்து பாருங்க. Many things in life are not necessarily wrong, but they are not necessary. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தவறல்ல, ஆனால் அவைகள் தேவையில்லை. அநேக காரியங்கள் தவறு இல்லை, ஆனால் அவைகள் தேவையில்லை. சிந்தித்து பாருங்க. அந்த காரியம் நம்முடைய நேரத்தை விரயமாக்கிறது, நம்முடைய பலனை வீணாக்கி விடுகிறது, நம்முடைய பணத்தை விரயமாக்கி விடுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பிரயோஜனப்படாது. காலம் பொன்னானதுன்னு சொல்ற, காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள். நாட்கள் பொல்லாததா இருக்கிற அப்படின்னாலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் ஒரு 3 மணி நேரம் நீங்க பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன மெடல கொடுக்க போறாங்க? ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? அன்னைக்கு 3 மணி நேரம் வேஸ்ட், அவ்வளவுதான். பார்க்கலாம், தப்பு இல்லை, பாவம் இல்லை. கிரிக்கெட் பார்க்கறது தப்பா? இல்ல, தப்பு இல்லை. ஆனா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக பிரயோஜனமா பயனுள்ளதா எவ்வளவோ செய்யறதுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த கலைகளை நாம் களைந்து போட வேண்டும். கலைகளை களைந்து போட்டால்தான் கனி தர முடியும், அல்லனா கனி தர முடியாது. ஆண்டவராய் இயேசு வாசிக்கப்பட்ட வசனத்திலே 3 விதமான கலைகளை குறித்து சொல்கிறார். முதலாவது நம்முடைய கவலை. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே பிசாசு கவலைகளை மனதில் போட்டுறான். இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இன்னைக்கு எப்படி சமாளிக்கிறது, எப்படி தேவைகள் சந்திக்கப்படும், இந்த சூழ்நிலை எப்படி கையாளுகிறது, பலவிதமான கவலைகள் வருகிற அப்படினாலே நம்முடைய கண்களை ஆண்டவராய் இயேசுவின் மீது இருந்து எடுத்து விடுகிறோம். நம்முடைய கண்களை கவலையின் மீது வைத்து விடுகிறோம், நம்முடைய சிந்தையை கவலை மேல வைத்துடுறோம். இது பிசாசோட தந்திரமான ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய கண்களை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து எடுத்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல வைங்க. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது கவலை கனியற்றவளாய் மாற்றிவிடும். இரண்டாவது ஐஸ்வர்யம்னு சொல்றார் ஆண்டவர். ஐஸ்வர்யம், பணம் சம்பாதிக்கணும் தான், தேவைதான். வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் ஆகாரத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை செய்யணும், குடும்பத்துக்கு பணம் தேவை. ஆனா நம்முடைய சிந்தனை எல்லாம் பணத்து மேலேயே போயிடக்கூடாது. இன்னும் இப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் இப்படி சம்பாதிக்கலாம். அதுவே உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிக்கிற அந்த சிந்தையே உங்களோட ஆளுகை செய்திடும். பைபிள் வாசிக்க விடாது, ஜெபிக்க விடாது, ஆலயத்துக்கு வர விடாது. ஐயோ, ஆலயத்துக்கு போனா நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்துருமே, வியாபாரம் நின்றுமே, பணம் வராதே. சகோதரிய சகோதரிய, ஆலயத்துக்கு வராம அங்க வேலை செய்தீங்கன்னா வருகிற பணம் வேற விதமா போயிடும். பொத்தலான பை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல என்ன பை இருக்கு தெரியுமா? பொத்தலான பை இருக்கு. எவ்வளவுதான் சம்பாரிச்சு உள்ள போட்டாலும் பணம் பையில இல்லை, எல்லாம் போயிடுது. காரணம், கர்த்தரை காட்டிலும் பணம், கர்த்தரை காட்டிலும் வியாபாரம், கர்த்தரை காட்டிலும் வேலை, கர்த்தரை காட்டிலும் மற்ற காரியங்கள். இல்லை சகோதரனே, நாம் தவிர்க்க வேணும். பணம் சம்பாதிக்கணும்னு வருகிற காரணத்து அந்த அந்த ஆசை எதுக்கு வருது தெரியுமா? இதை வாங்கணும், அதை வாங்கணும், அந்த ஒரு ஆசை. நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது சொல்றேன். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? வேண்டாத பொருளை வாங்கி, தேவையே இருக்காது அந்த பொருள், ஆனா பக்கத்து வீட்டில் இருக்குதான். அதனால இந்த அம்மாக்கு, இந்த சகோதரிக்கு பொருட்களை பாருங்க, அவங்க வச்சிருக்காங்க. அம்மா உனக்கு தேவையாது, அதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. பணம் இல்லாத சூழ்நிலையில தேவையில்லாத பொருளை வாங்கி பிரியம் இல்லாதவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அது இங்கிலீஷ்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். We tend to buy things we don't need with the money we don't have to impress people we don't like. பணம் இல்லைன்னா கூட கடனாச்சும் வாங்கி, பணம் இல்லாத பட்சத்திலும் தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி நமக்கு பிரியம் இல்லாதவர்களையும் கூட அவங்களுக்கு காமிக்கணுமா? அதை அவங்களுக்கு காமிச்சணும். இந்த பொருள் என்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்ட மாத்திரமா? என்கிட்ட கூட தான் இருக்கு. எவ்வளவு வீண் அடிக்கிறோம் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட சிந்தனை நம்ம ஆளுகை செய்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை கனியற்றதாய் போய்விடுகிறது. ஆமென். மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, சிற்றின்பங்கள். சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கிறோம், சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கிறோம். சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லை பிரதர், சந்தோஷமா இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் நம்முடைய முன் உரிமைகளை சரியாய் வைக்க வேண்டும். ப்ரையாரிட்டிஸ். எதை முந்தி செய்யணும், எதை அடுத்தது செய்யணும், எதை செய்யாம விடக்கூடாது, எதை செய்யாம விட்டாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி முன்னுரிமைகளை நாம் சரியாக காக்க வேண்டும். ஆமென். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வேதாகமத்தை காட்டிலும் மொபைல் போன் ரொம்ப முக்கியமாயிடுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில அந்த முன்னுரிமை சமநிலையை விட்டு மாறி அவர்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். Their priorities is out of balance. ஒரு நபருக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பரிசுத்த வேதாகமத்தை காட்டிலும் மொபைல் போன் ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சுன்னா வேறு இல்லைன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது என்று அர்த்தம். அந்த வாழ்க்கையிலே கனி இருக்காது என்று அர்த்தம். யாராவது கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவரை காட்டிலும் என்னோட வேலை முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா வேறு இல்லைன்னு அர்த்தம். கனி தர முடியாது என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சிந்தித்து பதில் சொல்லுங்க. ஒரு கலையை வளர்ப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் வேணும்? கலையை வளர்ப்பதற்கு அல்லது முட்செடியை வளர்ப்பதற்கு எவ்வளவு பிரயாசம் வேணும்? என்னன்னாலும் நீங்க செய்யணும் கலையை வளர்க்கறதுக்கு. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கலையை வளர்க்கறதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது தானா எக்கச்சக்கமா வளர்ந்துரும். அதனாலதான் அது கலை. ஆனா ஒரு கத்திரிக்காய் செடியோ
ஒரு வெண்டைக்காய் செடியோ அல்லது ஒரு தக்காளி செடியோ வளர்க்கறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். தண்ணி ஊற்றணும், உரம் இடணும், எவ்வளோ காரியங்களை செய்யணும். களையை வளர்ப்பதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானா வளரும். உங்களோட உதவியும் வேணா, வேற யாரோட உதவியும் களை வளர்வதற்கு தேவையில்லை. இதை நீங்க சிந்தித்து பாருங்க. Weeds are the signs of neglect. களை என்று சொல்லும்போது களை எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீங்க ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று அர்த்தம். களை வந்திருக்கிறது என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில களை முளை திரும்பியிருக்கிறது என்றால், முக்கியமான காரியங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம். சிந்தித்து பாருங்க. ஒரு தோட்டம் இருக்கு, அழகான ஒரு தோட்டம் இருக்கு. ஒரு மாசமா நீங்க அந்த தோட்டத்தை போய் பராமரிக்கல, தண்ணி ஊத்தல, ஒண்ணுமே பண்ணல. ஒரு மாசம் கழிச்சு போய் பாருங்க, அந்த தோட்டத்துல நிறைய களை முளைச்சிருக்கும். அப்படிதானே? காரணம் என்ன? ஒரு மாசம் அந்த தோட்டத்தை அலட்சியப்படுத்திட்டீங்க. அப்படிதானே? அப்ப களை முளைத்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? முக்கியமான காரியத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்காம, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்காம, விசுவாசியுடைய ஐக்கியத்துக்குள்ள வராம, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்காமல் இருப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுவீர்கள் என்றால், களை தானாய் முளைத்து விடும். அதுக்குன்னு பிரயாசம் எடுக்கவே வேண்டாம். Weeds are the sign of neglect. களை முளைத்திருக்கிறது என்றால் முக்கியமான காரியங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள், அதற்கு முக்கியம் தர தவறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். கனியற்ற வாழ்க்கைக்கு நேராய் நம்ம நடத்திவிடும். நீங்கள் கனி தர வேண்டுமானால் முதலாவது வேர் பகுதியை ஸ்திரப்படுத்தணும். இரண்டாவது, வேண்டாத களைகளை அகற்ற வேண்டும். ஆண்டவராய் இயேசு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். எப்ப? மனுஷர் நித்திரை பண்ணுகையில். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அலட்சியமாய் கவனமில்லாமல் இருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரையாய் இருப்போமானால், விழிப்பு இல்லாமல் இருப்போமானால், சத்துருவாகிய பிசாசு கோதுமைக்குள்ளாக களையை விதைத்து விட்டு போய்விடுவான். அந்த களை வளர்ந்துருச்சுன்னா கோதுமை பாதிக்கப்படும், உங்களுடைய கனி பாதிக்கப்படும், உங்களுடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படும், உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். கேட்கிறீங்களா அருமையான சபையாரே? அந்த வேண்டாத களை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பாவமா இருக்கலாம், ஒரு பாவமான பழக்க வழக்கமா இருக்கலாம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், அது சாதாரணமான விஷயம், அந்த காரியம் ரொம்ப சின்ன காரியம் தான், ஆனா வளரும். நீங்க ஒரு சின்ன தவறை செய்துட்டு, ஒரு சின்ன காரியம் தானே, சின்ன காரியம் தான், ஆனா அந்த சின்ன காரியம் பெருசா வளர்ந்துரும், பெரிய மரமா வளர்ந்துரும். அதுக்கப்புறம் வெட்டுறது கஷ்டமா போயிடும். ஆவியானவர் யாரோடு பேசுறான்னு தெரியாது. கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன், தாழ்மையா கேட்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள், உங்களுடைய ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. யோனாவில் ஒரு வசனம் இருக்கு. அதாவது அந்த வசனம் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்துக்கு முன்னாலேயும் அந்த வசனத்துக்கு பின்னாலேயும் எந்த தொடர்புமே இருக்காது. ஆனா ஆவியானவர் அந்த வசனத்தை நடுவுல குழந்தை அப்படியே திணிச்ச மாதிரி இருக்கு. முந்தின வசனத்துக்கு பிந்தின வசனத்துக்கு எந்த கனெக்ஷனே இருக்காது. எடுத்து வாசிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்.
பொய்யான மாயமான பிசாசு காண்பிக்கிற காரியத்தை பற்றி கொள்கிறபடினாலே, பாவமான காரியங்களை பற்றி கொள்கிறபடினாலே, உலக காரியங்களை மாயமான காரியங்களை பற்றி கொள்கிறபடினாலே கர்த்தர் தமக்கென்று வைத்திருக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். எனக்கு அருமையான ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சின்ன காரியம் தான் பிரதர், சௌரிய சின்ன காரியம் தான். என்னால் ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. நான் ஒரிசால இருக்கிற நாட்கள்ல அங்க இங்கிருந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி அனுப்புறாங்க. புது ஸ்கூட்டர், சட்டாக் ஸ்கூட்டர். அந்த நாட்டில் சட்டாக்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அது கர்த்தர் கிருபையா இங்கிருந்து வாங்கி அனுப்புறாங்க புது ஸ்கூட்டர். ஒரு நாள் நானும் மனைவியும் ஒரு இடத்துக்கு போகிறோம், தூரமான இடத்துக்கு போகிறோம். புவனேஸ்வர்ல இருந்து தூரமான ஒரு இடத்துக்கு. திடீர்னு பைக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னென்னமோ அடிக்கிறேன். எனக்கே மூச்சு வாங்கிருச்சு. டயர்ட் ஆயிட்டேன். ஸ்டார்ட்டே ஆகல. ஸ்கூட்டர் புதுசு. பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னு பார்த்தா, பெட்ரோல் டேங்க் பார்த்தா முக்கால்வாசி பெட்ரோல் இருக்கு, ஆனால் ஸ்டார்ட் ஆகல. சரின்னு நான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், யாராவது ஒருத்தர் அனுப்ப சொல்லி. அங்கே ஒரு நபர் ஒரு மெக்கானிக்கை இன்னொரு பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவசரமாக வந்து சேர்றார். அந்த மெக்கானிக் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சைடை திறந்து அந்த பிளக்கை எடுத்து அப்படி விட்டு போட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஐயா, இதை முந்தைய எனக்கு ஃபோனில் சொல்லக்கூடாதா? நானே செய்திருப்பேன். சின்ன ஒரு தூசிங்க அந்த பிளக்கில். எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன தூசி இருந்திருக்கு. ஸ்கூட்டர் புதுசு தான், பெட்ரோல் டேங்க்ல ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு, வண்டி ஓடல. இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார். உங்களோட வாழ்க்கை அழகான வாழ்க்கையா இருக்கலாம், ஃபுல்லா பெட்ரோல் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தைலாம் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன தூசு போதும் பிரதர், உங்களோட முன்னேற்றத்தை தடை செய்து நிறுத்த. ஒரு சின்ன தூசி போதும், ஒரு சின்ன ரகசிய பாவம் போதும், ஒரு சின்ன பாவ பழக்க வழக்கம் போதும். சின்னதுதான், கண்ணுக்கே தெரியாது, சாதாரண விஷயமா இருக்கலாம். உங்களோட முழு முன்னேற்றத்தையும் தடை செய்து நிறுத்திவிடும். நேரம்லாம் வீணா போயிடும், பிரயாசம்லாம் வீணா போயிடும், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடும். அன்னைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். ஆவியானவர் பேசினார். பத்தியா, நீ ஒரு 100 தடவை ஓய்ச்சிருப்பியே, உன்னால ஸ்டார்ட் பண்ண முடியுதா? உன்னால போக முடியுதா? சின்ன தூசி, ஜாக்கிரதையாயிரு. ஆண்டு சொன்ன, நன்றி ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையா இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சின்ன காரியம்னு விட்டுறாதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே அப்படிப்பட்ட கலை என்னோட வாழ்க்கையில வேண்டாம்ப்பா, வேண்டாத காரியம் வேண்டாம், இன்றைக்கே நான் அதை கலைந்து போடுகிறேன். சின்ன காரியம்தான், ஆனா வளர்ந்துகிட்டே இருக்கும், பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணம் காண்பிக்கிட்டா, வேதாகமத்தை திருப்பி பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 19வது சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பிள்ளைகள், அதை அண்டர்லைன் பண்ணிங்க உங்களுடைய வேதாகமத்தில். பிள்ளைகள் அப்படியே ஒரு 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 கோடு போட்டுங்க, இல்லைன்னா ஒரு அதை சர்க்கிள் பண்ணிங்க. பிள்ளைகள். மறைவான குற்றங்களுக்கு அடுத்தது மறைவான குற்றம். மறைவான குற்றம் அண்டர்லைன் பண்ணிங்க. தொடர்ந்து வாசிங்க. துணிகரமான பாவம். மூன்றாவது துணிகரமான பாவம் அண்டர்லைன் பண்ணிங்க. அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகம். எப்படி ஆரம்பம்? எப்படி ஆரம்பம்? சின்ன பிள்ளை, ஒரு சின்ன தப்பு தான். அதை தொடர்ந்து அந்த சின்ன தப்பை செய்யும் போது அது எப்படி ஆகிவிடுகிறது? மறைவான குற்றமாகி விடுகிறது. ஒரு சின்ன தப்பு செய்றீங்க, தொடர்ந்து செய்றீங்க, ஆவியானவர் பேசுறாரு, அப்பயும் விட்டுவிட மனதில்லை. அந்த சின்ன தவறு மறைவான குற்றமாய் விடுகிறது. கணவன்மார்கள் மனைவி இடத்துல மறைப்பாங்க, மனைவிமார்கள் கணவன் இடத்துல மறைப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல மறைச்சிருவாங்க, என்ன செய்யறோம்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளையை நீங்க விட்டுட்டீங்கன்னா மறைவான குற்றமாயிரும். அந்த மறைவான குற்றம் வளர்ந்து துணிகரமான பாவமாய்விடும். துணிகரமான பாவம் தெரியும், பாவம்னு இருந்தாலும் செய்வாங்க பாருங்க. அதையே நீங்க விட்டுட்டீங்கன்னா
பெரும் பாதகமா மாறிடும். பெரும் பாதகமா மாறி அதுக்கு பிறகு ஒரு தைரியம் வந்துடும். யார் பார்த்தா என்ன, யாருக்கு முன்னாலையும் செய்வேன். சபையாரே, ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆவியானவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்களுடைய முற்பிதாக்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினது போல உங்களுடைய இருதயங்களை இன்றைக்கு கடினப்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையை விட்டு களைந்து விடுகிறேன். ஆமென். களைகளை களைந்த பிறகு மூன்றாவது என்ன பண்ணணும்? கிளை நறுக்கப்பட வேண்டும். நீங்கள் கனி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் கிளை நறுக்கப்படும். எடுத்து வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. நல்ல கவனிங்க, 2 காரியத்தை ஆவியானவர் சொல்றாரு. கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காததெல்லாம் அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா கிளை நறுக்கிறார்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிள்ல பர்ஜ் ஆர் ப்ரூனிங் எழுதப்பட்டிருக்கும். ப்ரூனிங். கனி கொடாத கிளை எதுவோ அதை வெட்டி போடுகிறார். கனி கொடுக்கிற கிளை எதுவோ அதை கிளை நறுக்கி போடுகிறார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப கிளை நறுக்கப்படுதல் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, சீக்கிரத்தை முடிக்க போறேன். கிளை நறுக்குதுன்னா கனி தராத கொடிகளை வெட்டுறது மாத்திரம் அல்ல, கனி தருகிற சில கொடிகளும் வெட்டப்படணும். எதற்கு? இன்னும் அதிக கனி தரும்படியாக. இன்னும் அதிக கனி தரும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ப்ரொஃபஷனல் ப்ரூனர்ஸ் என்று சொல்வார்கள். அவருடைய தொழிலே இந்த கிளை நறுக்கிறது தான். நீங்க அவங்க செய்யறதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எந்தெந்த காஞ்சி போனதெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. முதலாவது காஞ்சி இருக்கிற இலை கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு, நல்ல சிலது பச்சை பசேன்னு இருக்கும், அதையும் வெட்டி போடும். அதையும் வெட்டி போடுவோம். என்னையா அது நல்லா பச்சை பசேன்னு இருக்க, அதுல கனி வருமே, அதை போய் வெட்டுறீங்களே. அதான் சொல்ல, உங்களுக்கு தெரியாதுப்பா, இதை வெட்டினாதான் இந்த செடி இன்னும் அதிகமா கனி தர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சமயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியத்தை மாத்திரம் தான் வெட்டி போடுவாருன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, சில சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியத்தை கூட வெட்டி போட்டு. பிசினஸ் நல்லதாங்க போயிட்டு இருக்கோம், திடீர்னு கர்த்தர் வெட்டுவார். நல்ல சுகம் இருக்கும், திடீர்னு சுகவீனம் வந்துடும், சுகத்தை வெட்டிடுவார். வேலையில பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வேலையில பிரச்சனை வரும், கர்த்தர் வெட்டுறாருன்னு அர்த்தம். நல்ல காரியத்தையும் கர்த்தர் வெட்டுகிறது. காரணம் என்ன? சிறந்த விதத்திலே இன்னும் அதிகமாய் கனி தரும்படியாக. ஆமென். அந்த 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். சில சமயத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விளங்குறது இல்லை, குழப்பம் வந்துடும். ஆண்டவர் கிளை நறுக்கும் போது நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். ஏன் ஆண்டவர் நல்லதெல்லாம் வெட்டிட்டு வர்றாரு? என் வாழ்க்கையில நல்லதானே இருந்தோம், நிம்மதியா இருந்தோம், இப்ப நிம்மதி போயிடுச்சு. ஆசீர்வாதமா தான் இருந்தது, கர்த்தர் அதையும் ஏன் எடுக்கிறாரு? சில சமயத்துல விளங்குறது இல்லை, சில சமயத்துல குழப்பம் வருகிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்னோட பிசினஸ் ஆண்டோட கையில ஒப்பு கொடுத்தேன் பாஸ்டர், ஆனா அது நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. விளங்கல. நல்ல சுகத்தோடு இருந்தேன், திடீர்னு ஒரு வியாதி, அடுத்த வாரம் கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். நான் தசம பாகம் ஒழுங்கா கொடுக்குறேன், ஆனாலும் பண பிரச்சனை இருக்கு. விளங்கல. சில சமயத்துல ஆண்டவர் நல்ல காரியங்களையும் கிளை நறுக்கிறது எதுக்குன்னா, நம்ம இன்னும் அதிக கனியை தர முடியாது. God takes away the good so that we can have the best.
ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிறந்த காரியத்துக்கு பெரிய எதிரி என்ன தெரியுமா? நல்ல காரியம். சிறந்ததுக்கு பெரிய எதிரி எது? நல்ல காரியம். ஆமென். குழப்பமா இருக்குல்ல? சிறந்ததை நீங்கள் பெறும்படியாக கர்த்தர் சில சமயத்திலே நல்ல காரியங்களை நம்மை விட்டு எடுத்து விடுவார். அது விளங்காது. எலியாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிரச்சனையே இல்லாம பஞ்ச நாட்கள் தான். ஆனா 3 வேளை நல்ல சாப்பாடு ரெகுலரா வருது. காலையிலேயும் சாயங்காலம் ரெகுலரா சாப்பாடு. திடீர்னு ஆண்டவர் காகத்தை நிறுத்திடுறார். காகம் வரல. நல்ல காரியம். காகம் வந்து நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்க நல்லது தானே. நல்ல காரியம் நிறுத்தப்படுது. எரியாவுக்கு குழப்பமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நல்லா தானே நடந்துட்டு இருந்து திடீர்னு நிறுத்திட்டீங்களே. அது மாத்திரமா, நல்ல அழகா நீரோட தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதையும் கர்த்தர் நிறுத்தி வறட்சி ஆக்கி விட்டார். நல்ல காரியம்லாம் போகுது வாழ்க்கையில. காரணம் என்ன தெரியுமா? இதை காட்டிலும் சிறந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியத்தை எலியாவுக்கு சாரிபாத்துல கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. ஆண்டவரே, நல்ல காரியம்லாம் என்னை விட்டு போகுது, ஆசீர்வாதம் நினைச்சேன் அதுவும் என்னை விட்டு போகுது. கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, இது நல்ல காரியமா இருக்கலாம், ஆனா இதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பை தன் தகப்பனார் யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். அவருடைய வயது சென்ற காலத்திலே பிறந்த மகனாய் இருந்தபடினாலே யோசேப்பின் மேல யாக்கோபுக்கு ஒரு விசேஷித்த அன்பு. அவர் தகப்பன் யோசேப்புக்கு ஒரு பலவர்ண அங்கியை கொடுக்கிறார். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்காம யோசேப்புக்கு மாத்திரம் ஒரு பலவர்ண அங்கி கொடுக்கப்படுகிறது. அந்த பலவர்ண அங்கியை போட்டுட்டு இப்ப சகோதரரை விசாரிக்கும்படியா போகிறாரு. நடந்த என்ன தெரியுமா? சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு யோசேப்பை குடியில போட்டது மாத்திரமல்ல, பலவர்ண அங்கியை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். இப்ப சொல்லுங்க, பலவர்ண அங்கி நல்லதா கெட்டதா? அது நான் பாவமா? பலவர்ண அங்கி பாவமா? இல்ல, நல்லது. அப்பா கொடுத்தது, அன்பு நிமித்தம் கொடுத்தது. இப்ப அந்த பலவர்ண அங்கி யோசிப்பை விட்டு போகிறது. யோசிப்போட மனநிலை எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. அப்பா கொடுத்தது போயிடுச்சே, ரொம்ப சந்தோஷமா நான் இதை போட்டுட்டு இருந்தேனே, அந்த சந்தோஷம் போயிடுச்சே. ஆனா ஆண்டவர் நல்லதை எடுத்ததுக்கு எதுக்கு தெரியுமா? யோசேப்பு கண்டு ஒரு ராஜரீக வஸ்திரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராஜரீகத்தை வஸ்திரத்தை யோசேப்பு ஒரு நாள் உடுத்த வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த நல்ல பலவர்ண அங்கி யோசேப்பு இழக்க வேண்டும். He must lose the good for the best. எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? சில சமயத்தில் ஆண்டவர் நல்ல காரியத்தை எடுத்துருவார். அது எது வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். அந்த களை நறுக்கிறேன்னு சொல்றேனே, அந்த களை நறுக்கிற அந்த சிசர்ஸ்ன்னு சொல்லாமா, கத்திரிக்கோள்னு சொல்லாமா, அந்த கத்திரி யார் கையில இருக்கு தெரியுமா? நம்முடைய அன்பான தகப்பனுடைய கையில இருக்கிறது. அவருக்கு என்ன செய்யறார் நல்லா தெரியுங்க. அவர் தெரியாம செய்துட்டு இல்ல, அவர் செய்யறதெல்லாம் நமக்கு நன்மைக்காகவே தான். எப்படியாவது என்னோட மகன் மகள் சிறந்த விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளையே, உங்களுடைய வேலை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு என்று அதை காட்டிலும் சிறந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வியாபாரத்தை இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் அதை காட்டிலும் ஒரு சிறந்த காரியத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். He sees what you cannot see. உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு பேதுரு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசி அந்த வசனத்தை. யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோவான் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் செய்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல,
நான் செய்யறது உங்களுக்கு வேதனையா இருக்குல்ல, வலிக்குது இல்ல, நான் செய்யறது இப்பொழுது இன்னதென்று உனக்கு தெரியல, ஆனா சீக்கிரத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் உனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை குறித்ததான் என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் தரும்படியாக உனக்காய் கிரியை செய்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி கிளை நறுக்குவார் தெரியுமா? ஆண்டவர் கிளை நறுக்குவதற்கு மூன்று காரியத்தை பயன்படுத்துவாராம். கிளை நறுக்குவதற்கு 3 காரியம். ஒன்று உங்களுடைய பிரச்சனை, ரெண்டாவது உங்களுடைய அழுத்தம், வாழ்க்கையில சந்திக்கிற அழுத்தம், மூன்றாவது மக்கள், மற்றவர்கள். எப்படி கிளை நறுக்குவார்? முதலாவது ப்ராப்ளம்ஸ், ரெண்டாவது பிரஷர், மூன்றாவது பீப்புள். இந்த 3 காரியங்களை வைத்து தான் கிளை நறுக்குவார். என்ன பாஸ்டர், ஜனங்களை வச்சு கூட ஆண்டவர் செய்வாரா? கண்டிப்பா செய்வார். திடீர்னு உங்களுக்கு சாதகமா இருந்தவங்க உங்களுக்கு பாதகமா மாறிடுவாங்க பாருங்க. நீங்க கவலையே படாதப்பா நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாதகமாக இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பா தெரியும். உங்களை தவறா விளங்கிக் கொள்வாங்க. உங்களோட நோக்கத்தை விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. உங்களை சந்தேகப்படுவாங்க, தவறா குற்றம் சாட்டுவாங்க. என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவர் களைப்பிடுகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் எதற்காக பயன்படுத்துறார் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து கனி தரும்படியாக. ஆனா நமக்கு சரியான மனப்போக்கு இருக்கணும். ஆண்டவர் எதை வேணாலும் பயன்படுத்தலாங்க. நீங்களே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதனால ஒரு பிரச்சனை வருது, அதை கூட ஆண்டவர் உங்களுக்கு பயன்படுத்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அநேக சமயங்களிலே நாம் கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படி வேதனை, இப்படி போராட்டம்? ஏன் தெரியுமா? எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். எந்த கிளை நறுக்கப்படுதலும் வாசிக்கலாம், தப்பு இல்லை. எந்த கிளை நறுக்கப்படுதலும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல், தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலனை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சவனே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை அனுமதித்தாலும் நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் தான் கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கிளை நறுக்கப்பட்ட மரத்தை பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? அசிங்கமா இருக்கும், மொட்டையா இருக்கும். அப்படிதானே? கிளை நறுக்கப்பட்ட மரம் பார்க்கறதுக்கு அவலட்சணமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் அப்படியே துளிர்த்து வரும் பாருங்க, நம்முடைய கண்களுக்கு இனிமையா மாறிடும், அழகா மாறிடும். ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்தும்படியாக தான் இன்னைக்கு கிளை நறுக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்களை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். The purpose of pruning is always positive. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நன்மைக்காகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களை அவர் விலக்கி கொண்டிருக்கிறார். அவர் கேள்வி கேட்கணும், ஆண்டவர் கிளை நறுக்குனா கனி தராம போகிறதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? ஆண்டவர் கிளை நறுக்கினா கனி தராமல் போகிறதுக்கு சாத்தியம் இருக்குதா இல்லையா? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. சும்மா இருக்க கூடாது. எனக்கு பரலோகமும் வேணாம் நரகமும் வேணாம், நான் நடுவில் இருந்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் கிளை நறுக்கினால் கனி தராமல் போகிறதுக்கு சாத்தியம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா சாத்தியம் இருக்கு. ஆண்டவர் கிளை நறுக்கும் போது கனி தராமல் போகிறதுக்கு சாத்தியம் இருக்கு. எப்ப தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய கிரியைக்கு எதிர்த்து நிற்கும் போது, ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்காத போது, முறுமுறுக்கும் போது, குறை சொல்லும் போது, கோபப்படும் போது,
எரிச்சல் அடையும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க நினைக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த சுவாபங்கள் நம்மால் உருவாக நாமே தடை செய்து விடுகிறோம். ஆண்டவர் அந்த 9 கனியை தர விரும்புகிறான்னு சொன்ன, 9 ருசி, அந்த தெய்வீக குணாதிசயங்களை தர விரும்புகிறான்னு சொன்னேன். எப்ப தெரியுமா? கிளை நறுக்கப்படும் போது ஆண்டவரோடு கூட நம்ம ஒத்துழைக்கணுங்க. எப்படி ஒத்துழைக்கிறது? எப்படி ஒத்துழைக்கிறது? அந்த வலி வரும் பாருங்க. கிளை நறுக்கப்படும் போது ஒரு வலி, வேதனை வரும். அந்த சமயத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணணுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். சொல்றது விளங்குதா? கிளை நறுக்கப்படும் போது நம்ம எப்படி ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்கிறது, அர்ப்பணிக்கிறது என்றால், கிளை நறுக்கப்படும் போது வேதனையா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அது கனி தருகிறதாய் நம்மை மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. இதைதான் பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எதுக்கு பவுல் சொல்றாருன்னா, கிளை நறுக்கம் போடும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல வேண்டாத காரியங்கள், நல்ல காரியங்களை கூட நீக்கும் போது அது வேதனையா இருக்கும், வலியா இருக்கும், துக்கமா இருக்கும். அந்த சமயத்திலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதனையா இருக்கு உண்மைதான், ஆனாலும் நன்றி, என்னோட வாழ்க்கையில நீ நன்மை செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கும் போது நான் அவரோடு கூட ஒத்துழைக்கிறேன். அது என்னோட வாழ்க்கையை கனித்தருகிற வாழ்க்கையாய் மாற்றும். கடைசியாக அறுவடைக்காக காத்திருக்கணும், அறுவடைக்காக காத்திருக்கணும். ஆமென். முதலாவது ஆவிக்குரிய வேரை மேம்படுத்தணும். இரண்டாவது களைகள் களைந்து போடணும். மூன்றாவது கிளை நறுக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்கணும். அறுவடைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, முடிக்க போறேன். காளான், ஆண்டவர் காளானை முளைப்பதற்கு 1 நாள் 2 நாள் போதும். ஆண்டவருக்கு ஒரு காளானை முளைப்பிக்க பண்ணுகிறதுக்கு 1 நாள் 2 நாள் போதும். ஆனா ஒரு உயரமான தேக்கு மரத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவருக்கு 60 வருஷம் வேணும். யோசிச்சு பாருங்க. ஒரு காளானுக்கு 1 நாள் 2 நாள் போதும். ஆனா உயரமான திடகாத்திரமான ஒரு தேக்கு மரத்தை ஆண்டவர் உருவாக்கணும்னா அவருக்கு எவ்வளவு நாள் வேணும்? 60 வருஷம் வேணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க காளானா இருக்க விரும்புறீங்களா, உயர்ந்து படர்ந்து வளர்ந்திருக்கிற திடகாத்திரமான தேக்கு மரமா இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. தேக்கு. அப்ப எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? தயாரா? ஆயத்தமா? ஆண்டவர் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எனக்குள்ள உங்களுடைய கிரியை பூரணப்படுத்துங்க, நான் பொறுமையா காத்துறேன். இயற்கையான வளர்ச்சிக்கு காலம் ஆகிறது. அப்படித்தானே? ஒரு சின்ன பிள்ளை பிறந்து ஒரு மனிதனாக வந்து அந்த மனுஷனுக்கு ஒரு குடும்பம் வரத்துக்கு நாள் ஆகிறது. அப்படித்தானே? இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் இயர்ஸ். எப்படி ஒரு சரீரத்தில் வளர்ச்சிக்கு நேரம் எடுக்கிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் நேரம் கண்டிப்பா காலம் எடுக்கும். சில சமயம் யோசிக்கலாம், ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது, இன்னும் என் சுவாபம் மாறலையே. கர்த்தர் சொல்றார், பொறுமையா இரு மகனே, அவனுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கிரியை செய்யும் போது விட்டு கொடு, என்னோட ஒத்துழை, ஆவியானோடு கூட இசைந்து செயல்படும். The best fruits ripen slowly. நல்ல பழம் பழுக்கிறதுக்கு காலம் ஆகுங்க, நாட்கள் ஆகும். ஆமே. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு அவருடைய மரணத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் ஒரு கொள்கை, ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல சொல்றார். அந்த வசனத்தை வாத்திரம் வாசிங்க, முடிச்சிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன்னு ஆண்டவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா தயவுசெய்து கவனின்னு அர்த்தம், ரொம்ப முக்கியமான அர்த்தம், கூர்ந்து கவனிங்கள் என்று அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
கோதுமை மணியானது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணுங்க, அப்பதான் மிகுந்த கனி கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜீவன் முளைத்து கிளம்பி வெளியே வருவதற்கு முன்னே ஒரு மரணம் ஏற்படுகிறது, அப்படிதானே? ஒரு புதிய ஜீவன் வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு மரணம், டெத் precedes லைஃப். அந்த ஜீவனை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு மரணம் நடக்கணும், அப்பதான் அதிக கனி கொடுக்க முடியும். ஆவியானவர் பேசுறார், நீங்க அதிக கனி உள்ளவர்களாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறணும்னா முதலாவது நம்முடைய சுயநலத்துக்கு சாகணும். சுயநலத்துக்கு சுயம்னு சொன்னா சில பேருக்கு விளங்க மாட்டேங்குது. சுயநலத்துக்கு செல்ஃபிஷ்னஸ்க்கு நம்ம சாகணும். நம்முடைய சுயம் சாம்பலா மாறணும். நானுன்னு சொல்லக்கூடிய அந்த அகந்தை சுட்டெரிக்கப்பட வேண்டும். என்றைக்கு சுயநலத்துக்கு நம்ம சாகிறோமோ அன்னைக்கு தாங்க நம்முடைய வாழ்க்கை புதிய ஒரு வாழ்க்கை, கனித்தருகிற வாழ்க்கையாய் மாற முடியும். ஆமென். அதிக கனித்தரத்துக்கு சுய சாகணும், சாம்பலா மாறணும். ரொம்ப முக்கியமான காரியம் சொல்றேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே கீவேர்டு, திறவுகோள் வார்த்தை என்று சொல்லுவோமானால் என்ன தெரியுமா? நிலைத்திருத்தல் தான். என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவரையே சார்ந்து, அவரோடு கூட ஐக்கியமாய், அவரோடு கூட இசைவாய், அவரோடு கூட ஒத்து போகிறவர்களாய், அவரையே நம்பி விசுவாசித்தவர்களாய், அவருடைய பூரணமான காலகட்டத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் அதிக கனியை தர முடியும். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிலைத்து நிற்கிறது. நான் அடிக்கடியா வாலிபர்களுக்கு சொல்ற காரியம் அதை தான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஆண்டவர் சொன்ன, நானே நல்ல திராட்சை செடி, நீங்கெல்லாம் ஒரு கொடியை வெட்டி தூரம் போட்டு பாருங்க. ஒரே ஒரு கொடியை வெட்டி, அந்த திராட்சை செடியை விட்டு ஒரு கொடியை வெட்டி கீழே போட்டு பாருங்க. ஒரு வாரம் பச்சையா இருக்கும், அதுக்கப்புறம் காய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் விறகுக்கு தான் பயன்படும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தாழ்மையாய் கேட்கிறேன், அன்பா சொல்றேன், யாரை விட்டு பிரிஞ்சாலும் ஆண்டவர் இயேசு விட்டு பிரிஞ்சிடாதீங்க. ஆண்டவர் இயேசுவின் நிலைச்சுன்னு இருங்க. என்ன போராட்டம் வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் அந்த ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இசைந்திருக்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த உறவிலே, அந்த ஐக்கியத்திலே, உறவிலே நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் எந்த புயல் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீதிமான் வேர் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய வேர் கனி தரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். பொறுமையாய் காத்திருங்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். அறுவடை காலம் இருக்கிறது, உற்பத்தி காலம் இருக்கிறது, அற்புதத்தின் காலம் இருக்கிறது, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கென்றே பிரத்யட்சமாய் செய்கிற ஒரு நாள் இருக்கிறது. சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் சொல்றார். என் மகனே, மகளே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னோட ஆவிக்குரிய வேர் பகுதியை நான் சிறப்படுத்துகிறேன். உம்மோடு கூட உள்ள அந்த ரகசியமான அந்த கனெக்ஷன், அந்த இணைப்பை நான் ஒரு நாளும் கர்த்தாவே ஐயா விட்டு விலக மாட்டேன். உம்மோடு கூட இசைந்திருப்பேன். களைகளை களைந்து போடுவோம்ப்பா. என்னோட வாழ்க்கையில நிறைய களைகள் இருக்கிறது, வேண்டாத காரியங்கள் நிறைய இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, சிற்றின்பங்கள் இருக்கிறது, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது, ரகசிய பாவம் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, கர்த்தாவே மறைவான குற்றங்கள் இருக்கிறது.
துணிகரமான பாவங்கள் இருக்கிறது, பெரிய பாதகம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நான் களைந்து போடுகிறேன். கிளை நறுக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். பாவமான காரியத்தை மாத்திரமல்ல, சில சமயத்தில் ஆண்டவர் நல்ல காரியத்தை கூட வெட்டி போடும். அந்த சமயத்தில் நான் சரியான மனப்போக்குடையவனாய் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இந்த முதல் 3 படிகளை நீங்கள் செய்ய கவனமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தப்பாமல் கனி தருவீர்கள். தப்பாமல் கனி தருவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. எல்லா கண்களும் மூடியிருப்பதாக, கீழ்த்தளத்திலே மேல் தளத்திலே எல்லா கண்களும் தேவ சமூகம் ஆவியானவர் நமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க சகோதரி சகோதரியே, ஒரு விதையை பாருங்க. உங்களுடைய கற்பனையிலே ஒரு காய்ந்து போயிருக்கிற விதை எத்தனையோ மாதமாக, எத்தனையோ வருஷமாக அந்த விதை ஒரு மூலையிலே கிடக்கிறது. யாரும் சட்டை பண்ணல. ஏதோ ஒரு மூலையில அந்த விதை அப்படியே விழுந்து கிடக்கிறது, காய்ந்து போயிருக்கிறது. எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க அந்த விதையை எடுத்து பூமியில விதைச்சாலும் அந்த விதை முளைத்தெழும்பும். விதை முளைத்தெழும்பும். ஒரு ஜீவன் அதுக்குள்ளேருந்து வரும். பார்க்கறதுக்கு காய்ந்து போயிருக்கிறது, எத்தனையோ வருஷம் அப்படியே மூலையில கிடக்கிறது. அந்த விதையை நீங்க எடுத்து விதைத்தாலும் ஒரு புதிய ஜீவன் அதுக்குள்ளேருந்து வெளியே வரும். இன்னைக்கு ஆவியானவர் பேசுறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, ஒரு வேளை அந்த காய்ந்து போன விதையை போல உங்களோட வாழ்க்கை இருக்கலாம். பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு மூலையில தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இந்த விதையினாலே எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு வேளை மூலையில இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில கனி இல்லாமல் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, இன்றிலிருந்து நான் கனி தர விரும்புகிறேன். ராஜ்யத்துக்கு என்று கனி தர விரும்புகிறேன், ஆவிக்குரிய கனிகளை தர விரும்புகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்வீங்கன்னா, ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணுவாரு? அந்த மூலையில் இருக்கிற அந்த விதையை அவருடைய கையில எடுத்து அவர் விதைச்சிருவார். உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து சரியான இடத்துல விதைத்து நீங்கள் வளர்ந்து பெருகி கனி தருகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை நினைக்கலாம், இத்தனை வருஷம் வீணாயிடுச்சே, இத்தனை வருஷம் இந்த வாழ்க்கை பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய், நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையாய் போய்விட்டதே நினைக்கலாம். Nothing is too late, my brother, sister, nothing is too late. கர்த்தர் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையை கனிவுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களையும் திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய வேர் பகுதியை நான் மேம்படுத்துகிறேன், களைகளை நான் களைந்து போடுகிறேன், கிளை நெருக்க ஒப்பு கொடுக்கிறேன், அறுவடைக்காய் காத்திருக்கிறேன், நான் கனி தருகிறனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த அவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உம் சித்தம் தேவா ஆகட்டுமே. குயவன் நீர்தான் ஆண்டவரே, குயவன் நீரானே, களிமண்ணானே. உம் சித்தம் போல, உம் சித்தம் போல என்னை வரையும்,
சௌரியே உங்களோட வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. ஓ சேதாமே ஆகட்டுமே. குயவன் நீர் தான் ஆண்டவரே, குயவன் நீரானே. களிமண்ணான் ஆண்டவரே, களிமண்ணானே. உம் சித்தம் போல, ஓம் சித்தம் போல என்னை வரையும் காத்திருந்தேனை ஒப்படைத்தே. எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில சபையார்ல ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னோட வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் அதை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க கர்த்தரால் ஏவப்படுகிறேன். கர்த்தர் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கனி தருகிற வாழ்க்கையா மாற்றுவார். பிரயோஜனமுள்ள பயனுள்ள வாழ்க்கையாய், கனமுள்ள ஒரு பாத்திரமாய், எஜமானனுக்கு பிரயோஜனமுள்ள பிரியமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வணைய கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கூட கரங்களை உயர்த்துங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். என் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட்ட கரங்களை என்னுடைய கர்த்தருடைய அன்பின் கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் எங்களை பார்க்க வேண்டாம். எங்களை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருடைய அன்பின் தயவுள்ள கிருபை நிறைந்த இரக்கம் நிறைந்த கண்கள் உயர்த்தப்பட்ட எங்களுடைய கரங்களை காணட்டும். எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே, நாங்கள் ராஜ்யத்துக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்தை நீட்டி உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. உடைய ஜனங்களுடைய கரங்களை பிடிப்பீராக. ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல இந்த நாளிலிருந்து இந்த அருமையான சபையாரை உடைய கரத்தை நீட்டி பிடித்து நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு கனி தருகிற வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாத காரியங்களை அகற்றுங்கப்பா, சுட்டெரிங்க ஆண்டவரே. பிரியமில்லாத காரியங்களை சுட்டரித்து போடும். எங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனத்துதி மகிமையாவும் முக்கியத்துவம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு விட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9556262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 994144
7894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044 26 703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.